2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில தமிழக அரசியல் களத்துல தொகுதி பங்கீடு குறித்த மோதல்கள் இப்பவே சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. குறிப்பா சொல்ல போனா திமுக கூட்டணியில இணைய ஆர்வம் காட்டி வரும் தேமுதிக தங்களுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கணும்னு பிடிவாதமா கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கடந்த தேர்தல்ல வாக்கு சதவீதத்தை கணக்கில் கொண்டுள்ள திமுக தலைமை 5 இடங்களுக்கு மேல் ஒதுக்கி தர முடியாது என்பதுல மிகவும் கரரா இருக்காங்க. இந்த தொகுதி பங்கீடு இழுபறியால் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடும் அதிருப்தியில இருப்பதாகவும் சொல்லப்படுது. கட்சியின் கௌரவத்தை காக்க அதிக இடங்கள் பெற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஒருவேளை திமுக தனது முடிவுல மாற்றம் செய்யலனா மாற்று அணிகளை தேடி செல்வதா இல்லனா தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து பிரேமலதா ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு தேமுதிகவின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியில இருக்கும் அக்கட்சிக்கு இந்த தொகுதி பங்கீடு ஒரு வாழ்வா சாவா போராட்டமா மாறி இருக்கு. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.